வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பத்மா சமையல் குக்கரில் காளான் பிரியாணி செய்யறது எப்படின்னு நான் சொல்ல போகிறேங்க. பார்க்கலாம் வாங்க. இப்போ குக்கர் நல்லா காயிட்டும். நம்ம காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றலாம். குக்கரை பாருங்கள், நான் வச்சுருக்கிற அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றலாங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைச்சி குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி செய்வேங்க. எங்கள் வீட்லேயுமே தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க பசங்க. அதனால் பார்த்திங்கன்னா அரைச்சி தான் ஊற்றுவேன். பாருங்கள், இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் அரைச்சியே போடுவேன். கடுகு போட்டாச்சுங்க. கடுகு பொரியட்டு வருங்க. கொஞ்சம் பொரியிற வரைக்கும் பட்டை கிராம்பு இந்த ஸ்டாரு அதெல்லாம் போட்டுக்கலாங்க. அதெல்லாம் கொஞ்சம் போட்டு பட்டை கிராம்பு கொஞ்சம் நான் அரைக்கிறதுக்கும் போட்டுக்குவேன். கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் போட்டுருவேன். அதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க. குழந்தைங்க வாய்க்கு தட்டுப்படாத கொஞ்சம் போயிடுன்ற தொட்டு நான் என்ன பண்ண நல்லா கிண்டி விடணுங்க. கிண்டி விட்டு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை கருவேப்பிலை சேர்க்கலாங்க. வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நான் தக்காளியெல்லாம் கொஞ்சம் அரைச்சி தாங்க போடுவேன். ஏன்னா பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பாடோடு மிக்ஸ்டு ஆகி நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தக்காளியை அரைச்சி போடுவோம். இப்போ ஜார் எடுத்துக்கலாங்க. ஜார் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுங்க. அதுக்கடையில் நல்லா பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுங்க. கிண்டி விட்டு நல்லா வெங்காயத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுங்க. எல்லாமே ரெடியாக கட் பண்ணி எடுத்துங்க. வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக கிண்டி விட்டுங்க. நல்லா அது ஒரு பக்கம் அப்படியே வணங்கட்டுங்க. நம்ம வணங்காட்டி நம்ம தக்காளியெல்லாம் அரைச்சி வந்துடலாங்க. நம்ம கிண்டி விட்டுங்க. கிண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அது மாட்டு வெந்துகிட்டே இருக்கணும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்குறேங்க, சிம்லலாம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா வேணும்னா நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க, இல்லைனாலும் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா கிண்டி விடுங்க. இப்போ தக்காளியை நம்ம பாருங்கள், தக்காளி கொஞ்சம் அந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் அரைக்கி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, நல்லா மணமாக. அதனால் நான் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அரைச்சிடுவோம். பார்த்துங்களேன், போட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு போட்டு கொஞ்சம் அது கூட மிளகு ஜீரகம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாங்க. வரமிளகா 2 போட்டுக்கிறேங்க உள்ளுக்குள்ளே போட்டு இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீட்டாக அரைச்சிக்கலாங்க. தூக்கி வீச மாட்டாங்க, இதெல்லாம் போட்டுருக்குறேங்க. அதுலேயே கொஞ்சம் பட்டை கிராம்புலாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. அரைச்சிட்டு அரைச்சிட்டு அது அப்படியே நல்லா சாப்பாட்டுக்குள்ள நல்லா மிக்சட் ஆகிடுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே போட்டாச்சுங்க. உள்ளே போட்டு நம்ம இதை அரைச்சிக்கிடலாங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். அங்கிட்டு இது நல்லா வணங்கட்டும். நல்லா கருவேப்பிலை நம்ம கழுவியே போட்டுக்கலாங்க. அதான் நல்லாயிருக்கும். நம்ம மருந்து அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கூட நல்லாயிருக்கும். நம்ம சுத்தமாக கழுவிட்டு சேர்த்துக்கலாங்க. தக்காளியை நம்ம அரைச்சிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கிடையில் கொஞ்சம் காளானை கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாங்க. நம்ம காளானை கட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுட்டோம்னா டக்குன்னு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே ரெடியாக வச்சுக்கணுங்க. நம்ம போடுறதுக்கு எல்லாமே பக்கத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டேன் பாருங்கள். அரைச்சதும் இப்போ அதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்சடாக நல்லா கிண்டி விடலாங்க. நல்லா இந்த தக்காளி இஞ்சி பூண்டு விழுது அது எல்லாமே இதில் போட்டுருக்குங்க. இஞ்சி பூண்டு தக்காளி வரமிளகா பட்டை கிராம்பு எல்லாமே அரைச்சிருக்குங்க. இதில் சோம்பு எல்லாமே அரைச்சிருக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மல்லித்தூள் தேவைக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பிரியாணி மசாலா எல்லாமே நம்ம தேவைக்கு ஏற்றபடி 2 ஸ்பூனு மஞ்சத்தூள் மட்டும் 1 ஸ்பூனுங்க. மீதெல்லாம் 2 ஸ்பூனு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருணுங்க. தக்காளியில் தண்ணிலாம் விடக்கூடாதுங்க, அப்படியே தான் அரைக்கணும். நல்லா தக்காளி இஞ்சி பூண்டுக்கெல்லாம் தண்ணி எதுக்குமே விட வேண்டாங்க. அப்படியே அதை அரைச்சாலே போகும். தக்காளியில் இருக்கிற அந்த எசன்ஸே நல்லா இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா கூட நல்லா வணங்கிக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் சம்டைம் உப்பு போட்டுப்பேங்க. இப்போ காளானை அது வணங்கிட்டு இருக்குதுங்க. அதுக்குள்ளே காளானை போட்டுடலாங்க. காளானை போட்டுட்டு நல்லா கிண்டி விடலாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த மணமே பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இந்த தாளிக்கும் போது அதையும் போட்டு மல்லித்தலையும் போட்டுக்கலாங்க. மல்லித்தலையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா கிண்டி விட்டு ஹையில் தான் வச்சுருக்கிறேன். உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வணங்கிக்குங்க எல்லாமே. அதனால் தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுங்க. நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி நல்லாவே வணக்கி விடுங்க. சூப்பராக இருக்கும். இது பார்க்குறதுக்கு நல்லாவே மனமும் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஜம்முன்னு இருக்கும். இந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு ஹாட் பாக்ஸில் போட்டோம்னா சம்டைம் எல்லாமே நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ
போட்டோம், அது கொஞ்சம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி நல்லா கிண்டி விடலாங்க. கொஞ்சம் தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. தயிர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா அடி பிடிக்காது, நல்லா சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா பொலன்னு சூப்பராக இருக்கும். தயிர் ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க, தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. அப்போ அரிசியும் கழிஞ்சு வச்சுருக்க அரிசியும் நம்ம இதுக்குள்ளே போட்டு, நம்ம தண்ணி வந்து அதிகமாகலாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. நம்ம நார்மலாக சேர்த்துற மாதிரி 2 டம்ளர்னால் அதுக்கு 4 டம்ளர் அந்த மாதிரி தான் சேர்த்தணும். நம்ம அதை எக்ஸ்ட்ராலாம் சேர்த்தவே வேண்டியது இல்லைங்க. நார்மலாக சேர்த்துனீங்கனாலே போதும். உங்களுக்கு பதமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வரும். போட்டாச்சிங்க நல்லா. இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டு ஒரு நம்ம கொதி வர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. ஜம்முன்னு கிண்டி விட்டு நல்லா பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் டேஸ்ட் இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் அப்படியே கொதிக்கிட்டு பாருங்கள். நான் ஹை ஃப்ளேமில் வச்சுங்க நீங்கள் எல்லாமே ஹையில் வச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடியை போடலாங்க. போட்டு நம்ம வெயிட் போட்டுக்கலாங்க. வெயிட் போட்டு 2 விசில் நான் நார்மலாக எப்போவும் 2 விசில் விடுவேங்க. அதில் எடுத்தாலே அதுங்காட்டி நம்ம தயிர் பச்சடி செஞ்சுட்டு வந்துடலாங்க. அதுக்கு வந்து சாப்பாட்டுக்கு தயிர் கூட வந்து வெங்காயம் கலந்துச்சிருந்தோமா நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ஜீரணமாகும், இது நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்க காரமாக இருந்தாலும் தயிர் வெங்காயத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. வெங்காயத்தை ஒன்று பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாங்க. நைஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தயிர் கலக்கி வச்சுட்டு அதில் வெங்காயத்தை போட்டுங்க. வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு விட்டிங்கன்னா நல்லாவே உடச்சி விட்டு போட்டுவிட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. லைட்டாக போட்டுக்கலாம். போடனாலும் சில பேர் போட்டுப்பாங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள் வெங்காயத்தை கூட நல்லா கொஞ்சம் தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலக்கி விட்டுங்க. சூப்பராக இருக்குங்க இது சாப்பாட்டுக்கு. மேக்ஸிமம் நம்ம பிரியாணியெல்லாம் செஞ்சால் அந்த மாதிரி வச்சா நல்லா ஜீரணமாகும், நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. தயிர் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா சின்ன பொடியாகவே கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ லைட்டாக கருவேப்பிலையும் மல்லித்தலையும் இந்த மேலே லைட்டாக தூவிங்க. உப்பு போட்டு இது போட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும், சூப்பராக இருக்குங்க. பச்சையாகவே நல்லா போட்டுங்க. பார்த்திங்கன்னா இப்போ வெங்காய பச்சடி அடிச்சு பாருங்கள். இப்போ குக்கரு சாப்பாடு விசில் வந்து இறக்கி வச்சாச்சு. பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அடி இது ஒன்றுமே பிடிக்கல. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு மனமே அப்படியே சூப்பராக இருக்குது. சாப்பிட்ற போல் இருக்குதுங்க. மனமே நல்லா சூப்பராக இருக்குது. கலர் பார்த்திங்கன்னா ரியலாக நான் கலருக்கு எதுவுமே சேர்க்கலை, ஆனால் அருமையாக இருக்குது. இது கலர்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இறங்கி கலக்கி விட்டு போட்டாச்சு பாருங்கள். பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டுங்க. சூப்பருங்க. உண்மையிலே இதெல்லாம் செம்மையாக இருக்குதுங்க. சூப்பர். குழந்தைங்கள்லாம் உண்மையிலே நல்லா சாப்பிடுவாங்க. எனக்கே ரொம்ப டேஸ்ட் நல்லா தெரியுதுங்க.